வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ஒரு தேங்க்ஸ். இந்த வீடியோவில் சுசானா முரேல் அப்படின்ற ஒரு 16 வயது பெண் அவருடைய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கா. ஆனால் இதுதான் அவளை பார்க்குறது கடைசி முறை அப்படின்றது அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தெரியாது. அப்படி சுசானாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 16 வயதான சுசானா முரேல் அவளுடைய குடும்பத்தோட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நார்க்ராஸ் அப்படின்ற டவுனில் வசிச்சுட்டு வந்திருக்கா. அன்றைக்கி 2022 ஜூலை 6ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு இருக்கும். சுசானா அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. எதுக்கு முன்னாடி பல தடவை அவள் இந்த மாதிரி போன காரணத்தில் அவங்களுடைய பேரண்ட்ஸும் சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய பேரண்ட்ஸுக்கு தெரியாது சுசானாவை நாம் பார்க்கறது இதுதான் கடைசி தடவை, இதுக்கப்புறம் நாம் சுசானாவை பார்க்கவே முடியாது அப்படின்றது. சுசானா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு நைட்டு ஒரு 9:15 மணிக்கு அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் நடந்து தனியாக வந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சுசானுடைய பேரண்ட்ஸ் சுசானா வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் காலையில் வரைக்குமே அவள் வீட்டுக்கு வராத காரணத்தில் மறுநாள் காலை, அதாவது ஜூலை 7ஆம் தேதி காலையில் ஒரு 9 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி எங்களுடைய பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சுசானாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் போயிட்டு வந்த அந்த தெருவில் போயிட்டு அங்கே பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் எடுத்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆய்வு செய்யும்போது தான் நைட்டு ஒரு 10:15 மணிக்கு அவருடைய வீட்டுக்கு தனியாக நடந்து போயிட்டு இருக்கா அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவள் வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது தான் இப்போ அவள் நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய அதே ரோட்டில் தான் அந்த ஃபோன் சிக்னலும் காமிக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10:40க்குலாம் அந்த மொபைல் நம்பர் அந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்துல காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக இவன் அந்த தூரத்தை நடந்து போயிருக்க முடியாது, காரில் தான் போயிருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு சுசானாவை வீட்டை பிடிக்காம யார் கூடவே ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஆனால் சுசானாவுடைய பேரண்ட்ஸ் சுசானா அந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லை, அப்படி செய்ய மாட்டா அப்படின்ற மாதிரி திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஆனாலும் போலீஸ் சுசானாவுடைய கேஸில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்காம கண்டுக்காமலே இருந்திருக்காங்க. ஆனால் சுசானாவுடைய பேரண்ட்ஸ் சும்மா இருக்கிறத இல்லை, சுசானாவை பற்றி தேடிட்டே இருந்திருக்காங்க. அவள் கையில் கட்டிட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச், அந்த ஸ்மார்ட் வாட்ச் அன்றைக்கி நைட் ஒரு சில நேரத்தில் மட்டும் அவளுடைய ஹார்ட் பீட் அதிகமாக பதிவாகியிருக்கு அப்படின்றத காமிக்குது. இந்த காரணத்தில் அவள் யாரோ ஒரு தெரியாத நபரை அவளை மிரட்டி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் அப்பவும் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே இல்லை. சுசானா காணாமல் போன இடத்துக்கு போயிட்டு அவருடைய பேரண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி சுசானோட ஃபோட்டோ காமிச்சு இந்த பொண்ணை பார்த்தீங்களா, இந்த பொண்ணு இந்த ரோட்டில் தான் தனியாக போயிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போவும் அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இந்த மாதிரி 6-7 மாதங்கள் போகுது. 7 மாதங்கள் கழித்து 2023 பிப்ரவரி 6ஆம் தேதி சுசானா வீட்டில் இருந்து 20 நிமிட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளார யாருடைய உடல் சிதைஞ்சு போய் எலும்பு கூடுகள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் வருது. உடனே போலீஸும் அங்கே போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது தான் ஒரு உடல் சிதைஞ்சு போய் வெறும் எலும்பு கூடு மட்டும் அங்கே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த உடலில் இருந்த ஒரு பல் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த டெஸ்ட்டில் அது சுசானுடைய உடல் தான் அப்படின்றது தெரிய வருது. அந்த உடலுக்கு பக்கத்தில் தேடும்போது தான் ஒரு புதருக்குள்ளார ஒரு கன் இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் சுசானுடைய உடலில் கன்னால் சுடப்பட்டதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஆனாலும் அந்த கன் யாரோடையது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு ஆய்வு செய்யும்போது தான் அது அதே போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்யக்கூடிய 22 வயதான மைல்ஸ் பிரியண்ட் அப்படின்ற ஒரு போலீஸ்காரனுடையது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சுசானா காணாமல் போன மறுநாள், அதாவது ஜூலை 7ஆம் தேதி இந்த மைல்ஸ் பிரியண்ட் அவனுடைய கார் உள்ளார வச்சிருந்திருக்கக்கூடிய கன்னை யாரோ கண்ணாடியை உடைச்சு அந்த கன்னை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த மைல்ஸ் பிரியண்டோட வீடு சுசானோட வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் இவனுக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்திருக்கு. இந்த காரணத்தில் மைல்ஸ் பிரியண்ட் தான் சுசானாவை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனை விசாரிக்கும் போது தான் மைல்ஸ் பிரியண்ட் தான் சுசானாவை கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ணி அந்த காட்டுக்குள்ளார அவருடைய உடலை வீசியிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. ஆனால் சுசானாவுக்கு ஏற்கனவே மைல்ஸ் பிரியண்ட்டை தெரியுமா, இல்லை இவன் தான் அந்த பொண்ணை நோட்டமிட்டு இருந்திருக்கானா அப்படின்றது போலீஸுக்கு தெளிவாக தெரியலை. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே வேலை செய்யக்கூடிய மைல்ஸ் பிரியண்ட் தான் சுசானாவை கொன்னது அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 2018 இந்த மைல்ஸ் பிரியண்ட் அவனுடைய பக்கத்து வீட்டில் ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு அங்கே திருடு போகும்போது அந்த வீட்டில் இருந்த ஒரு நபர் போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. அங்கே வந்து போலீஸ் யாருன்னு பார்க்கும்போது தான் மைல்ஸ் பிரியண்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்காரங்க அவன் மேலே கேஸ் போட வேணாம் அப்படின்னு சொன்ன காரணத்தால் அன்னைக்கு அவன் மேலே கேஸ் போடாமல் இருந்திருக்காங்க. மைல்ஸ் போலீஸ் ஆனதுக்கப்புறமே சில பேர் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி எங்களை எங்கே போனாலும் பின் திறந்துட்டே வரான், எங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி நோட்டமிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த போலீஸில் வேலை செய்யக்கூடியவங்க யாருமே மைல்ஸ் பிரியண்ட் மேலே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை.
ஒருவேளை முன்னாடியே அவன் மேலே நடவடிக்கை எடுத்திருந்தால் சுதனாவை அன்னைக்கு காப்பாற்றிருந்திருக்கலாம். 2024 ஜனவரி 10 இந்த மைல்ஸ் பிரையண்ட் அவன் மேலே ரேப் கேஸ், மர்டர் கேஸ், அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ண அந்த உடலை மறைச்சது, அது மட்டும் இல்லாமல் அவன் கண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பொய் கேஸ் கொடுத்தது, அந்த மாதிரியான நிறைய கேஸ்கள் அவன் மேலே போடப்படுது. அவனுக்கு இன்னமும் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் அந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒருவேளை அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டா என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான த்ரில்லர் மிஸ்ட்ரி வீடியோ பார்க்கணுமா அப்படின்னா டார்க் இன்ஃபோ 7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.